ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. அதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி வந்து சேனை கிழங்கு இருக்குது இல்லையா, அதை தான் வந்து நம்ம எப்படி பொரியல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ சேனைக்கிழங்கு பொரியல் தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு அந்த பொடி பொடியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி இந்த மாதிரி வேகிறதுக்கு ஒரு 1/4 கிலோ காய் இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கனாலே அந்த காய் வேகிற அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. வாங்கும்போது காய் நல்லா மேல் தோல் வந்து நல்லா கருப்பாக இருக்கணும். கட் பண்ண லைட்டாக நெகத்தில் கிள்ளி பார்க்கும்போது உள்ளே கொஞ்சம் மஞ்சளாக இருக்க மாதிரி இருக்கணுங்க. ஒரு சில காய் வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இந்த காய் வந்து உள்ளே கொஞ்சம் மஞ்சளாக இருந்ததுன்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. தோல் வந்து நல்லா சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு பெரிய சைஸாக, இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்தளவுக்கு நீங்கள் பெரிய சைஸாக கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அளவாக இருக்குங்க. இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கோங்க மண்ணுலாம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறமா அந்த கிழங்கு அதுக்குள்ளே போட்டுருங்க. அந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. வேகிறதுக்கு தேவையான அளவு இல்லைங்க, காயோட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த காயை வந்து ஒரு தட்டு வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. அதை வந்து அப்பப்போ எடுத்து கலரி விடுங்க. காய் வந்து ரொம்ப வேக விட்டுறாதீங்க. ஒரு சிலர் சேனைக்கிழங்கை வந்து குக்கரில் போட்டு வேக வைக்கிறீங்க, ஆனால் அந்த மாதிரி வேக வைக்கக்கூடாதுங்க. சட்டியில் போட்டு தான் வேக வைக்கணும். ஏன்னா இது வந்து குழஞ்ச மாதிரி ஆயிருங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க. நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் காமிக்கிறேன் பாருங்கள் என்ன மாதிரி வேகணுன்ட்டு. இதை எப்படி தாளிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த தண்ணி வடிகட்டிடணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல வந்து அரிப்பு தொந்தரவு இருக்கவங்க வந்து இந்த இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். டேஸ்ட் வைஸு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் சேனைக்கிழங்கு பொரியல் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு, இதுக்கு கடலப்பருப்பு தான் கைஸ் டேஸ்ட்டே அதிகமாக கொடுக்கும். கடலப்பருப்பும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா. அது வந்து கடலப்பருப்பு நீங்கள் எவ்வளோ காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் எப்பயும் காய்க்கு நம்ம கடலப்பருப்பு போடுவோம் இல்லையா, அதை விட மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. கடுகு இப்போ நல்லா வெடிக்குதுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன் நான். கடுகு எல்லாமே வெடித்ததுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்கப்பா. இது எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து எதுக்காக நம்ம இப்படி வதக்குறோம் அப்படின்னா பச்சை வாசம் இருக்காமல் இருக்கணுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை வந்து வதக்காமல் செஞ்சோன்னா நல்லா இருக்காது. மண்ணுக்கடியில் விளையிற கிழங்கு எல்லாமே மருந்து இல்லாத விளையிற கிழங்குன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டெல்லாம். இப்போல்லாம் எப்படின்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் கிழங்கு நான் வாங்கிட்டு வந்த கிழங்கு ஓரளவுக்கு பெருசாக இருந்தது. அரை கிலோ இருக்க அளவுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். அதை தான் நான் இப்போ சமைச்சிட்ருக்கேங்கப்பா. இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு டேஸ்ட்டு தேவையில்லையா, அதனால தான். பச்சை மிளகா சேர்த்தாதீங்க, சூடு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வரமிளகாத்தூளும் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளோ ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா காய் நல்லா வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அந்த காயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக இப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா எண்ணெயில் வதங்கும்போது வெந்துடும். ஏற்கனவே நம்ம எண்ணெயில் தான் வறுத்துருப்போம், இருந்தாலும் அது நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக தான். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெரட்டிக்கலாம் மசாலா எல்லாமே. இதை பெரட்டி விட்டுட்டு காய் வந்து களி மாதிரி ஆயிடக்கூடாது, உருளைக்கிழங்கு மாதிரி பண்ணி மசிகிற மாதிரி பண்ணக்கூடாதுங்க. கையில் எடுத்து இப்படி நசுக்குனாலே போதுங்க, அது மாவு மாதிரி ஆகணும். அதுதான் இதோட பக்குவமே. இப்போ வந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. தண்ணி
சுத்தமாக இல்லாமல் சுண்டுற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். அந்த பொரியல் நல்லா வெந்தது ஏற்கனவே வேக வைக்கிறதுனால நீங்கள் 2வது வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மசாலா படுற அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காய் பூவையும் நம்ம நல்லா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான்ப்பா, சேனைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் இந்த சேனைக்கிழங்கு பொரியல் செய்யறாது இல்லைன்னா இது வந்து எங்களுக்கு செய்ய தெரியல. ஒரு சிலருக்கு எனக்கு நிஜமாவே கருணைக்கிழங்கு, இந்த கருணைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, கருப்பாக இருக்கும் உருளைக்கிழங்கு மாதிரியே. ஆனால் அது வந்து எனக்கு செய்யறாதுங்க. உங்களுக்கு யாருக்காவது பிடிக்கும்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.